பின்னாடி டயர் பொறுத்த வரைக்கும் இன்னொரு 7000-8000 கிலோமீட்டர் ஈஸியாக ஓட்டலாங்க. வண்டியை வந்து டீட்டெயிலாக கீழே உட்காந்து பார்க்க சொல்ல தான் தெரிஞ்சது 2-3 நட்டை காணுன்ட்டு. பட் ஆனால் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்களா, இது சூப்பராக இருக்குது, இது நல்லாயிருக்கும் ஆஃப் ரோடிங்க்கு. இப்போ வந்து சைடில் பீடிங்கில் வந்து ஏர் லீக் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்குங்க. புது சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர் 20 rupees தான் வெல்டிங்க்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லடாக் ரைடுக்கான அடுத்த அப்கிரேட் தான். வண்டிக்கு ஒரு அப்கிரேட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது டயர்ஸ் போட போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஸ்டாக் டயரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 24,000 கிட்ட வருது. மெர்சிலர் டூரன்ஸ் இருக்குல்ல, அந்த டயர் வந்து ஃப்ரண்ட் வந்து 11,000, பின்னாடி வந்து ஒரு 13,000 சம்திங் வருது, அரௌண்ட் 24,000 வருது. நம்ம இப்போ என்ன பிராண்ட் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்எஃப்பில் வந்து அந்த மீட்டியார் மோ கிரிப் மீட்டியார் சம்திங் ஏதோ ஒரு டயரு. ஸோ ஸ்டாக் டயரோட சேம் சைஸ் தான், 130/80 செக்ஷன், அப்புறம் 190 அந்த இது தான். இப்போ நேராக வந்து எம்ஆர்எஃப் ஷோரூம் கொளத்தூரில் தான் ஸ்டாக் இருக்குது. நான் வந்து போரூர்லேயும் கேட்டு பார்த்தேன், அங்கே வந்து பேக் டயர் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது, ஃப்ரண்ட்டு ஸ்டாக் இல்லைன்னாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கொளத்தூர் போயிட்டு, கொளத்தூரில் வந்து நம்ம டயர்ஸை மாற்றிட்டு அப்படியே வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் லூப் அடிச்சுட்டு, பேஷ் பிளேட்டில் வந்து ஒரு 2-3 அலங்கி இது கலந்து போயிடுச்சு மறுபடியும். இப்போ ஒரு ஆஃப் ரோடிங் போனல ரீசெண்டாக, அந்த ஆஃப் ரோடிங்கில் மறுபடியும் கலந்து போயிடுச்சு. அதனால் அதையும் மாட்டிட்டு வர வேண்டிதான், ஓகேவா? அதே மாதிரி அந்த 2 ஃப்ரேம் வர்ற ஸ்டேயில் வந்து அந்த த்ரெட்டு போய் மாட்டிக்கிச்சு, ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆகி போச்சுங்க வண்டியில். அதனால் அதெல்லாம் அப்படியே டைரெக்டாக ஹோல்ஸ் அடித்து புது த்ரெட் போட்டு மேலேருந்து ஏற்றி விட்டுட்டேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக மோட்டோ பிளாகில் மீட் பண்ணலாம். டேரெக்டாக வந்து கொளத்தூர் போயிட்டு நம்ம புது டயர் போடுவோம். ஓகே, பாய். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாங்க. ஓகே, வண்டி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் நிற்கிறார். அணில் குட்டி இதுக்குள்ளே இருக்குது. அணில் குட்டி நல்லா வளர்ந்துட்டாங்க. இன்னொரு 1 வீக்கில் அனுப்பிச்சிடலாம் அவரை வெளியே. வண்டியை வார்ம் அப் பண்ணி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக கீழே இறக்குவோம். சரி, போய்ட்டாருமே. வண்டி வீட்டுக்குள்ளேருந்தே கிளம்புது. எங்கள் வீடு வந்து நல்லா உள்ளே உட்காந்து பைக் வீல் ஸ்பின்லாம் அடிச்சுட்டு கிடப்பேன். முன்ன சின்ன வயசில் டர்ன்னு ஆளில் அடித்து சுற்றின்னு கிடப்பேன். இப்போ தான் ஆளில் வந்து வண்டி ஓட்டுறதில்லை அவ்வளோவா. முன்னெல்லாம் எம்மாவை வச்சு இன்னும் உள்ளே உட்காந்து என்னென்ன வேலைகள் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் பிரித்து போட்டு வேலை பார்க்குறது, எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடப்பேன். சரி, வாங்க இப்போ அப்படியே கிளம்பலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து ஸ்டாக் டயர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரண்ட் டயர் வந்து நல்லாவே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரண்ட் டயரில். ஆனால் பேக் டயர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60% இருக்குது. இன்னொரு 40% ஓட்டலாம். பட் ஆனால் லடாக் ரைடில் வந்து ரிஸ்க் எடுக்க வேணான்னு தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. புது டயர் போட்டுட்டு ஓட்டி முடிச்சுட்டு வேணால் மறுபடியும் இந்த டயரை தூக்கி பாட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, போடுறோம், புது டயர் போட்டுடலாமே, எம்ஆர்எஃப்பை போட்டுருவோம். எம்ஆர்எஃப் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னா லடாக் ரைட் முடிச்சுட்டு வந்து கூட அப்படியே அந்த டயரே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டயர் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த டயரில் எப்படி பார்த்தாலும் இன்னொரு பின்னாடி டயர் பொறுத்த வரைக்கும் இன்னொரு 7000-8000 கிலோமீட்டர் ஈஸியாக ஓட்டலாங்க பின்னாடி டயர். அதே மாதிரி ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா இன்னொரு 15,000 கிலோமீட்டர் ஈஸியாக ஓட்டலாம் ஃப்ரண்ட் டயர். என்ன ஒன்று, எங்கள் ஏரியா ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும், குண்டு குழியுமாக இருக்கும். இங்கேயே வந்து பஞ்சர் ஆகாமல் 19,000 கிலோமீட்டர் ஓட போகுது வண்டி. அதனால் வந்து நம்ம ஹைவேயில் ரெகுலராக ஓட்டுறனால வந்து அவ்வளோ சீக்கிரம் பஞ்சர் எதிர்பார்க்க முடியாது, பஞ்சர் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். அதனால் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். அதனால் இப்போ வந்து பின்னாடி பஞ்சி கார்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த டயரை கழட்டிட்டு வர சொல்ல இந்த டயரை தூக்கிட்டு வந்துடணும். இல்லை இந்த டயரை எக்ஸ்சேஞ்சில் ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்தாங்கன்னா அப்படியே இந்த டயரை கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான். ஏன்னா எக்ஸ்சேஞ்சில் என்ன 100-200 தான் எடுப்பாங்க ஒரு டயரு. 100-200 இந்த டயர் கொடுக்குறது வேஸ்ட்டு. ஏன்னா புது டயர் 24,000. இந்த டயர் போட்டுனா இன்னொரு 7,000-8,000 கிலோமீட்டர் ஓட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு. அதனால் டயரை தூக்கிட்டு வந்துடுறது தான் பெஸ்ட்டு. ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த புழல் டோல் பிளாசா கிட்ட வந்தாச்சு. இன்னும் எக்ஸாக்டாக ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க எம்ஆர்எஃப் ஷோரூம். ஸோ பட்டுன்னு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு, டயர் வந்து அந்த ஃபோட்டோஸ் ஏற்கனவே அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸில் பார்க்க சொல்ல டயர் கொஞ்சம் வந்து அழுக்காக இருந்த மாதிரி இருந்தது. நேரில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பளிச்சுன்னு இருந்தால் ஓகே, ரொம்ப ஓல்டு ஸ்டாக்காக இருந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த வண்டி லான்ச் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆகுதா? 2.5 வருஷம் ஆகுது.
ஸோ அந்த டைமில் மேனுஃபேக்சரிங் பண்ண டயராக இருந்துடக்கூடாது. ஸோ லேட்டஸ்ட் டயராக இருக்கான்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு டயரை மாட்டி முடிச்சுட்டு நேராக வந்து ஷோரூம் தாங்க. சர்வீஸ் சென்டர் போயிட்டு அந்த சின்ன சின்ன நட்டெல்லாம் கலந்து போயிருக்கு, அது எல்லாத்தையும் மாற்றிடணும். ஏன்னா வண்டியில் திடீர்னு அங்கங்கேருந்து ஒரு வைப்ரேஷன் வருதுன்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் வந்து வண்டியை வந்து டீட்டெயிலாக கீழே உட்காந்து பார்க்க சொல்ல தான் தெரிஞ்சது 2-3 நட்டை காணுன்ட்டு. ஐயோ, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தாங்க வந்தேன். இந்த ரோடு நல்லா தாங்க இருந்தது. இப்போ அப்படியே அந்த மேலே சுரிஞ்சு வச்சுருப்பாங்களே ரோடு, அந்த மாதிரி சுரண்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாக. அதில் சுரண்டி வச்சுருக்கிறதுல வண்டி ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், வண்டி அப்படியே ஒரு மாதிரி இப்படி அலைஞ்சு போயினே இருக்கும். கேடிஎம் ஷோரூம் கிட்ட வந்தாச்சு. எம்ஆர்எஃப் வந்து அந்த மரத்துக்கிட்ட அங்கே இருக்குது. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு எம்ஆர்எஃப்பில் போய்ட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டர் வருவோம். எங்கே எம்ஆர்எஃப் டிவிஎஸ் பக்கத்துலேயே இருந்தது. டிவிஎஸ் எங்கே? இதோ இருக்குது. வந்தாச்சு. புது டயர் போட போகிறோம். கைப்புள்ளைக்கு 2 ஷூ புதுசு போட போகிறோம். ஆமாடி, இதில் ஃப்ரண்ட் வீல் கழட்டுறதுக்கு எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. சாப்பிட்டுட்ருக்காங்க இப்போ தான். ஃப்ரண்ட் வீலுக்கு எப்படி கழட்ட போகிறாங்கன்னு தெரில. சரி, பார்ப்போம். ஓகே, இந்த டயர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேட்டர்னோட சைஸ் வந்து 140/70/17. பட் ஆனால் இது 66S போட்டிருக்குல்ல. ஆக்சுவலாக நம்ம வந்து எஸ் இல்லை, நம்ம வந்து ஹெச் போட்டிருக்கிறது தான் நம்ம வாங்கணும். அதுதான் ஆக்சுவலாக நமக்கு சொன்னது. பட் ஆனால் இந்த பேட்டர்ன் பார்த்திங்களா, இது சூப்பராக இருக்குது. இது நல்லாயிருக்கும் ஆஃப் ரோடிங்க்கு. இது ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் வந்து எந்த வண்டியில் வருதுன்னா சுசுகி விஸ்டாம் 250cc இருக்குல்ல, அதில் இந்த டயர் தாங்க வருது. இதே டயர் தான், ஃப்ரண்ட் பேட்டர்னும் இதே மாதிரி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். பட் ஆனால் நமக்கு இப்போ வர்றது வந்து பேக் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஃப்ரண்ட் டயரோட பேட்டர்ன், இது பேக் டயரோட பேட்டர்ன். பட் ஆனால் இதுலேயும் வந்து கிரேடு பார்த்தீங்கன்னா எஸ் தான் போட்டிருக்குங்க. எங்கே இருக்குது? இங்கே தான் எங்கேயோ பார்த்தனே, இதோ இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து எஸ் தான் போட்டிருக்கு. ஸோ நம்மளதில் வந்து ஹெச் இருக்குது. பட் ஆனால் இந்த எஸ் போடலாமா இல்லையான்னு தான் இப்போ என்கொயரி போயிட்டுருக்கு. ஸோ இது கன்ஃபார்ம் ஆகணுன்னே இந்த 2 டயர் போட்டுற வேண்டி தான். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து டயர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார், வி ரப்பரு. ஸோ அந்த டயரையும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வர போகிறேன். ஏன்னா அது ஏற்கனவே கொஞ்சமாக யூஸ் பண்ண டயராக, பேட்டர்ன்ஸ் நல்லா இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த 2 டயர் வாங்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து டிசைட் பண்ணியாச்சு. நம்ம எம்ஆர்எஃபோட இந்த டயர் தான் போட போகிறோம். இந்த டயரை போட்டு தான் வந்து K2K ரைடை முடிக்க போகிறோம். சரி, ஓகேவா? இப்போ வந்து வண்டி வந்து பேக் வீல் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு டயர் இருக்குன்னு சொல்லியிருந்தால, அது வந்து பார்த்திங்கன்னா P கிரேடாக, அது வந்து வேணான்ட்டாங்க. ஸோ அதனால் எஸ் கிரேட் வந்து தைரியமாக யூஸ் பண்ணலான்னாங்க. அதனால் இப்போ வண்டியை வந்து டயர்ஸ் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி டயர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சைடில் பீடிங்கில் வந்து ஏர் லீக் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஏர் லீக் எதுவும் தெரியல. அப்புறம் அந்த மவுத்தில் ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. ஓகே, டன். ஏர் லீக் எதுவும் இல்லை. ஸோ இப்போ அந்த மவுத்தில் செக் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு பின்னாடி வீலை மாட்டிட வேண்டியதான். ஏன்னா இங்கே அந்த பேடாக் ஸ்டாண்ட் இல்லை, இந்த மாதிரி ஈஸியாக போட்டுடுறாங்க. பேடாக் ஸ்டாண்ட் போடுறதுக்கு பதில் வீலை கழட்டிட்டு இப்படி ஸ்ட்ரே வச்சிடுறாங்க. இப்போ ஃப்ரண்ட் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஃப்ரண்ட் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஃப்ரண்ட் வீல் கழட்டிட்டு எப்படி அந்த ஸ்டாண்ட் வைக்க போகிறாங்கன்னு தெரில. ஓகே, இது நல்ல ஐடியாவாக இருக்குங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட் வீல்லாம் கழட்டணும்னா இந்த மாதிரி ஒரு ஜாக்கி மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். அழகாக ஃப்ரண்ட் வீலில் கழட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள், பேக் வீலுக்கு அழகாக ஸ்டேலில் வச்சுட்டாங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு அழகாக ஒருத்தர் சாய்ச்சி பிடிச்சிட்டு ஒருத்தர் டயர் கழட்டிட்டு அழகாக தூக்கி அதில் நிப்பாட்டி வச்சாச்சு. அதுதான், அது பாட்டு ஸ்ட்ராங்காக நிற்குதுங்க, நறுக்குன்னு நிற்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் டயரும் மாட்டியாச்சு. ஆஹா, ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. சரி நில்லுங்க, நான் இது ஃப்ரண்ட் டயர் மாட்டியாச்சா, இப்போ போய்ட்டு அடுத்தது பில்லிங் வேலையை முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பில் செட்டில் பண்ணியாச்சு. இப்போ பழைய டயரை வந்து கலட்டி மாட்டலான்னு வர சொல்ல தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு ஆணி வந்து மாட்டிகிட்டு இருக்காரு ஒரு மாதிரி கிராஸாக. இதில் இருக்கு பாருங்கள் அந்த ஹோல்ஸ் இது இருக்குது பாருங்கள். ஆனால் உள்ளே ஃபுல்லாலாம் இறங்கலை, லைட்டாக தான் இறங்கியிருக்கு. சரி ஓகே வாங்க இப்போ இதை மாட்டிட்டு கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் டயர் அண்ட் பேக் டயர் வந்து போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரோட பேட்டர்ன் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. ஆனால் இது வந்து எஸ்ரேட்டட் தான், அதனால் இது பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பேக் டயரோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ இது வந்து தார்மேக்கு வந்து சென்டருக்கு வந்து க்ரிப்பு நல்லாயிருக்கு. ஆஃப் ரோடிங்க்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ இதுவும் வந்து எஸ்கிரேட்டட் தான். ஓகேவா, சரி நம்ம இப்போ கிளம்பலாம். சர்வீஸ் சென்டர் போய்ட்டு அந்த சின்ன சின்ன நட்டெல்லாம் காணாமல் போயிருக்கு வண்டியில், அது எல்லாத்தையும் மாட்டணும். ஸோ இங்கெல்லாம் நட்டு இல்லை பாருங்கள். ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, அந்த சைடு ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் இப்போ வந்து நட்டெல்லாம் மாட்டிட்டு நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு. 2 டயரும் மாட்டியாச்சு. இப்போ வந்து நேராக சர்வீஸ் சென்டர் தான் போகணும். சர்வீஸ் சென்டர் போய்ட்டு என்னென்னா செயினை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு லூப் அடிக்கணும். ஓகேவா, இப்போ டயர் வந்து புது டயர்னோடனே கொஞ்சம் க்ரிப்பு கம்மியாக இருக்கும், லைட்டாக தேய்மானம் ஆகணுன்னே ஷார்ப்பாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் மெயின்டைன் பண்ணணும் டயரை. அதுக்கப்புறம் வந்து ரோட் க்ரிப் நல்லா ஆகணுன்னே விரட்டுன்னு விரட்டலாம். ஓகேவா, இப்போ தான் ஏதோ புது டயர்லாம் ஸ்டாக் வருது போல், பார்க்கலாம் ப்ரோ. ரைட் பார்ப்போம் ப்ரோ. வந்தாச்சு, சர்வீஸ் சென்டருக்கு வந்தாச்சு. பிரேக் அடிச்சா நிற்குமா? நிற்க மாட்டேங்குது. எம்ஆர்எஃப் டயர் பிரேக் அடிச்சா நிற்க மாட்டேங்குதுவா? காசு வந்தது இப்போ 6700. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைடில் நெட்லாம் இல்லைன்னு சொன்னேன்ல, பேட்ச் பிளேட்டில் அந்த இதெல்லாம் போட்டாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்னும் ஒரு நட்டு வந்து என்னாச்சுன்னா அது ஏதோ கல் அடிப்பட்டனால வந்து அதில் வந்து அந்த ஹோல்ஸில் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து அப்படியே ஃபுல்லாக ஃப்ரீயாக போயிட்டு வருதான். நான் என்ன பண்ண போகிறேன், இது மேலே கம் மாதிரி போட்டு அப்படியே ஒட்டி நைட்டு காய வச்சிடலான் இருக்கேன். இல்லைனா வேறு த்ரெட்டு போட்டு தான் ஏதாவது பண்ணணும், இல்லைனா அதுலேருந்து வைப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். மற்றபடி இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கிளம்ப வேண்டி தான். நைட்டு மட்டும் இந்த வேலையை முடிக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலாம். எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு, போய் சாப்பிட்ணும் ஏதாவது. ப்ரோ, புது சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர் பார்த்தீங்களா? 20 rupees தான் வெல்டிங்க்கு. எப்படி நல்லா பெருசாக ஓரளவுக்கு இந்த சைஸ் போதும், போட்டு நல்லா வெல்ட் அடிச்சு பிளாக் ஸ்ப்ரே பெயிண்ட்லாம் அடிச்சிட்டேன். போதுமே, 20 ரூபாவில் வேலை முடிஞ்சிச்சே. பெருசாக இருந்தால் மண் உள்ளே போகாதில்ல. இன்னும் பெருசாவா? எங்கேயும் இடிக்கல. ஆமாம்மா, அவ்வளோ பெருசு எதுக்கு? நான் வந்து அப்பப்போ வந்து வண்டியை சைட் ஸ்டாண்ட் போட்டு இப்படி ரொட்டேட்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் ரொம்ப பெருசு போட்டு பட்டக்குன்னு உடஞ்சிடக்கூடாது. அது இந்த சைஸ் போதும். இந்த சைஸ் கரெக்டாக இருக்குது. ரொட்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. ஆஃப் ரோட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இவ்வளோ நாள் ஆஃப் ரோட்டில் ட்ரை பண்ணியாச்சு, சாதா ஒரிஜினல் ஸ்டாண்டை வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. எங்கேயா மணலில், பீச் மணலில் கூட நான் போய் ட்ரை பண்ணிட்டேன். போக சொல்ல ஒரு செருப்பு இப்படி எடுத்து வச்சுட்டு அதில் போட்டு வச்சுட்டு போயிடுவேன். அவ்வளோதான், வேறு என்ன இருக்கோ அந்த டைமுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை மட்டும் பண்ணணும், அவ்வளோதான். சரி ஓகே ப்ரோ, பார்க்கலாம். நான் எதாக இருந்தால் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு. ரைட், கிளம்பலாங்க. அம்மாடி செம்ம தண்ணி தாங்க எடுக்குது. ஷோரூமில் சர்வீஸ் சென்டரில் வந்து தண்ணி அந்த ஐஸ் வாட்டர் கேன் இது வச்சுருக்காங்க. ஆனால் ஐஸ் வாட்டர் வேலை செய்யலைங்க. ஐஸ் வாட்டர் வேலை செஞ்சுருந்தா ஒரு 4-5 கிளாஸ் குடிச்சிருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எதனால இவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு? மத்தியானம் நல்லா தானே சாப்பிட்டேன். சாப்பிடாமல் இருந்தால் தான் டயர்டாகும். நல்லா சாப்பிட்டு டயர்ட் ஆகிட்டாங்க. ஒருவேளை சாப்பிட்டனால டயர்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக எல்லாம் வயிறு ஃபுல்லாக கட்டுன்னு பிரியாணி கட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 100-110 வந்து க்ரூஸ் போட்டு பார்க்கலாம். வண்டி ஸ்ட்ரைட்டாக போதான்ட்டு. ஏன்னா இந்த ரோடு வந்து ஏற்கனவே வந்து சும்மாவே குச்சி தான் போகும். அதனால் வந்து ஓரளவுக்கு போச்சுனாலே நம்ம கெஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரிலாம் குதிச்சுதுன்னா க்ரூஸ் கண்ட்ரோலில் வந்து ஒரே சிக்கலாக இருக்கும். ஐயோ, லாரி வேறு இருக்க. க்ரூஸ் போடலான்னு பார்த்தனே, கொஞ்சம் இனோவா வழி விட்டாருன்னா நம்ம சென்டர் ட்ராக்கில் அப்படியே க்ரூஸ் போட்டு போயிட்டே இருக்கலாம். இனோவாவும் ஆமாம் சென்டர்லேயே தான் போகிறாரு. இல்லைங்க, க்ரூஸ் போட்டு வரேன். ரைட், க்ரூஸ் போட்டாச்சு. எந்த ஷேக்கும் இல்லை, அது பாட்டு அப்படியே போகுது, ஸ்டெடியாக போகிறாரு. என்ன பள்ளம். புது டயரு
அட்லீஸ்ட் வந்து ஒரு 200-300 கிலோமீட்டருக்காக தான் லைட்டாக பிரேக்கிங் ஆகணும். ஏன்னா மேலே வந்து டயரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளன்னு இருப்பார். அதுக்கப்புறம் தான் செட் ஆவார் நல்லா தார்மேக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு 100-120 அப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே டயர் செட் ஆகணும். இன்னும் வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே வளைஞ்சி நல்லா காலியாக இருக்கிற ரோடுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா அப்படியே வளைஞ்சி ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் 2 சைடும் வந்து ஓரளவுக்கு தேய்மானம் இருக்கும். சொல்கிறது கரெக்டாக உங்களுக்கு கெஸ் ஆகுதா? ஏன்னா இப்போ டயர் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஓட்ட சொல்ல ஸ்ட்ரைட் மட்டும்தான், அந்த பேட்ச் மட்டும்தான் தேயும். நம்ம கொஞ்சம் லெஃப்ட்டு அப்படியே இப்படி ரைட்டு வளைஞ்சி இப்படி போனோன்னா அந்த கர்வுக்கு லைட்டாக வந்து தேய்மானம் இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ஹைவேயில் போக சொல்ல ஒரு 120 ஏதாவது ஒரு சின்ன கார்னர் வருதுன்னா அந்த கார்னர் திரும்ப சொல்லக்கூட ரோட் கிரிப் நிறையா இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ரொம்ப காலியாக இருக்கிற இடத்துல வந்து அப்படியே லைட்டாக இப்படி வளைஞ்சி அந்த ரோட்டில் ரிஃப்ளெக்டர் போட்டில் இப்படி வளைஞ்சி போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு அப்படியே ஓட்டணுன்னா ஓரளவுக்கு அந்த சைடு கிரிப்பும் நல்லா கிடைக்கும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அதே மாதிரி வந்துட்டு 120 ஓட்ட சொல்ல வந்து அப்படியே லைட்டாக ஜிக்ஸாக்கெல்லாம் ஓட்டி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்து நான் ஸ்டாப் நம்ம ஓட்ட சொல்ல இந்த டயரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ் கிரேடோட டயர் தான் போட்டிருக்கோம், எச் போடலை. நம்மளோட ஸ்டாக் டயரில் உள்ளது பார்த்திங்கன்னா அது எச்சுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் பார்த்திங்கன்னா எச்சு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்களா என்னன்னு சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் எச்சுன்றது வந்து ஹை ப்ரைஸு, அது மட்டும் நான் வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா மெர்ஜிலர் டூரன்ஸ் வந்து அது வந்து 24,000 வருது அந்த டயர். என்ன பண்ணுறது, நமக்கு இந்த டயர் வந்து டோட்டலாக வந்து ஒரு 6,700 முடிஞ்சிச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 டயரும் சேர்த்து. அதனால் வந்து இப்போதைக்கு இந்த டயரில் ஓட்டுவோம். இந்த லடாக் ரைடு அப் அண்ட் டவுனு ரிட்டன் வர சொல்ல ஓட்டுற எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இந்த டயர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னா மேற்கொண்டு ஓட்ட போகிற ரைடுக்கு வந்து இதே டயரே நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இப்போ நம்ம மெர்ஜிலர் டூரரில் வந்து ஒரு 18,800 கிலோமீட்டர் 18,500 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. அதில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுலேயும் வந்து அதெல்லாம் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம டயர் மாற்ற சொல்ல மறுபடியும் இதே போடணுன்னா போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பார்த்துல ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.